Hi guys, good morning. காலைல செம்ம தூக்கம், எந்திரிக்கவே முடியல. குளிர் அப்படி இருக்குது, வெளில கூட வர முடியல எங்களால். கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் தான் வெளில வரோம். எல்லாம் போய் டீ குடிக்கலான்னு இருக்கோம். பாய்ஸ் எல்லாம் கீழே இருக்காங்க. அப்படியே பேசிகிட்டே வரேன் வா. டீ குடிக்க போகிறோம், டிஃபன் டீ எல்லாம் குடிக்க போகிறோம். எங்கள் ரூம்லேயே பேஸ்கெட் பால்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே டீ குடிக்க போகலாம். டீ டிஃபன் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு இங்கே இருக்கோம். நாளைக்கு கிளம்பிடுவோம். பா வெயில் அடிக்குது, குளிர்வது புரிஞ்சுக்கவே முடியல. இங்கே பேர் உட்டி கூட கழட்டாமல் அப்படியே இருக்கும். டிஃபன் காலையிலே சொல்லிட்டோம் ஒரு ஹோட்டலில், அங்கே போயிட்டு இருக்கோம் டிஃபன் சாப்பிட. எல்லாருக்கும் ரெண்டு தோசை. பட்ஜெட் ப்ராப்ளம், ரொம்ப பட்ஜெட். எங்கள் டீமில் ஒருத்தன் இருக்கான், அவன் மட்டும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுனே இருப்பான். 10 என்ன சாப்பிட்டாலும் அவன் முன்னாடி போகிறான். இருங்க அவனை காட்டுறேன். அது ஃப்ரண்ட்டில் ஒருத்தன் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு ட்ரௌசர் போட்டு போகிறான் கைஸ். அவன் தான் பசி அடங்கவே மாட்டான். வீட்டில் செல்லப்பில்லை, வீட்டில் ரொம்ப செல்லப்பில்லை, செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. ஹலோ கைஸ், கீழே ஒரு பால் கச்சிச்சு, அவ்வளோதான். வீட்டில் போய் என்ன கிரிக்கெட் பால் எங்கடா? 7 ஸ்டோன் விளாடலாம். பால் கீழே பறந்துரும். காலத்துக்கு போறான்டா பாருங்க, யார் எக்கடி கட்டினா போங்க, நாங்க 3 பேர் அடி போவோன்ட்டு போறானுங்க. இந்த மாதிரி தான் உஷாரா இருக்கணும். ஆபத்து எந்த நேரத்துல வந்து எப்படி வேணா வரலாம். பாருங்க கைஸ், இன்ஜுரி நந்தே வர முடியல கைஸ். கோச்சிக்கிறாங்க கைஸ், நீங்களும் கோச்சிக்கோங்க. லைக் போடாதீங்க அவனுக்கு. ஆமா, லைக் போடாதீங்க அவனுக்கு. காலிஃப்ளவர் தான்டா. காலிஃப்ளவர் தெரிஞ்சா? காலிஃப்ளவர் இருக்கு, காலிஃப்ளவரும் இருக்கு. காலிஃப்ளவர் எடுத்துன்னு போலாமா வீட்டுக்கு? எங்க அம்மா பக்கோடா போட்டு தருவாங்க, காலிஃப்ளவர் பக்கோடா. வாடா எடுத்துன்னு போலாம்டா. யார முடியலையே, கரெக்ட் சாக்கு வச்சு கைக்கு ராகுல், நான் தூக்கி வரேன், எடுக்கிறியா? இப்படி வச்சா இப்படி ஏறுவேன். கரண்ட் சாவ போறடா. டேய் ராகுல், போக முடியாது, வாய்ப்பு இல்ல. ஏறா சும்மா கரண்ட்ரா. ராகுல் மேல போற. நீ வேணாம்டா ராகுல், குச்சி உள்ள போடுற. தொட்டு பாக்குறான் பாரு, இது கரண்ட். ராகுல், நேரா ஒரு உயிரை காப்பாத்திட்டேன். எடா ஒரு காலிஃப்ளவர் எடுக்க விடுறீங்களாடா? பக்கோடா போச்சுடா. வீட்டுக்கு போய் எங்க அம்மா பக்கோடா செஞ்சு தந்துருவாங்களா? நீ போடு, இப்படி போடுவேன். ஐசி இப்போ நம்ம வந்து ரூம்ல இருந்து கிளம்பி சாப்பிட வந்திருக்கோம். காலையில ஒரு காஃபி குடிச்சிட்டு செம்ம பசி எல்லாருக்கும். நேற்று நாங்கள் இங்கே தான் நைட்டு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நிஜமாலே செம்மையாக இருந்தது. அதனால தான் திருப்பியும் சாப்பிட வந்திருக்கோம். ஒரு தோசை பார்த்தீங்கன்னா 25 rupees, இட்லி 10 rupees. நம்ம ரூம்ல சொன்னா 50 ரூபாய். ஆமாம், சென்னையில் இருக்கிறதும் அதே இங்கே தான், ஒரே ரேட்டு தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஆனால் டேஸ்ட் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கு. நேற்று அவங்க ரூமுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் வந்து எங்கள் வியூ இருக்கிறதுனால இங்கேயே வந்துட்டோம். இப்போ இன்னைக்கு இப்போ காலைல வந்து எடுத்துன்னு வந்து தரேன் தான் சொன்னாங்க. நாங்கள் தான் என்ன சொன்னோம்னா வியூ காட்டுறோம். வந்து வியூ பாருங்களேன். இட்லி ரெடியா, நம்மள தான் கூப்பிடுறாங்க. நீங்களும் வந்து இந்த கடையில ட்ரை பண்ணி பாருங்க. கடை பேர் வந்து அகிலா டீ பாயிண்ட். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க இட்லி சொல்லியிருக்கோம், அப்புறம் தோசையும் சொல்லியிருக்கோம். எல்லாமே அதாவது பட்ஜெட் நல்ல கம்மி பட்ஜெட்ல வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுன்னா இந்த மாதிரி வந்து சாப்பிடலாம். இது மாதிரி ஒர்த்து. நாங்க அந்த மாதிரி தான் சாப்பிடுறோம். என்ன வேணா சாப்பிட்டாலும் மெயினா என்ன ஒருத்தனா வியூ தான். அதுக்காக தான் வந்தோம். வியூ தான். வியூ மட்டும் கிட்ட வந்து காட்டேன். வியூ காட்டுறோம். இந்த வியூவோட எப்படி சாப்பிடுறோம் பாருங்க. அது தெரிஞ்ச பேர். அதான் நம்ம ரூம் ஜூம் பண்ணி காட்டுறோம். நம்ம ரூம் பாக்குறீங்களா கைஸ்? அதான் நம்ம ரூம் கைஸ். இங்க இருந்து அங்க இருக்கு, இவ்வளவு தூரம் தான். இப்ப கிடாரி பைசன்ல வந்து எப்படி இருக்கு? கிடாரியா? கிடாரி கரடிடா அது. கிடாரிடா அது. கிடாரியா? கிடாரி தெரியாதா? கிடாரிடா. ஏன்னா கிடாரின்னு சொல்லிட்டு இப்படி வந்து கரெக்டா என்னடா தெரியும்? நீ ஏடா கிடாரி? ஆஷ் புட்ஸ் இருக்கார்லடா, அவர் தான கிடாரின்னு வரு. கரடி அப்படியே? அப்ப கரடி தானே அது? கிடாரின்னு நான் கரடின்னு தானே சொன்னேன்.
பப்ஸ் வாங்கலாமா? என்னடா வர்க்கியாடா குட்டி குட்டியாக இருக்கும், அதெல்லாம் வாங்க போகிறோம் வீட்டுக்கு. டீ தூள்லாம். அப்புறம் ஆஃப்டர்நூன் போயிட்டு டீ பார்க்கில் போய் ரீல்ஸ் எடுக்கிறோம். எல்லாருக்கும் ரீல்ஸ் இன்னைக்கு. அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட் அங்கேயே வாங்க போகலாம். இது வர்க்கியா பர்பியாடா? வர்க்கி. எப்படி இருக்கும் அது? பப்ஸ் மாதிரி இருக்கும். அது இங்கே ஃபேமஸ், ஊட்டியில் ஃபேமஸ். ஊட்டியில் ஃபேமஸ் தொட்டப்பட்டா கூட்டின்னு வந்துக்கிறா. தொட்டப்பட் அடங்க யாரா கைஸ். பஸ் ஏறி அடிச்சலாம். சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிறோம். கரெக்டாக 10 நிமிஷம் தான். நான் டிக்கெட் இப்போ தான். கைஸ் இப்போ டீ ஃபேக்ட்ரி வந்திருக்கோம். டீ எப்படி போடுறாங்க மேலே காட்டுவாங்க. அப்படியே டீ குடிச்சிட்டு டீ பேக்கெட்லாம் வாங்கணும் மேலே, டீ தூள்லாம். அப்படியே அங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கான். சாக்லேட் போய் பார்த்துட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு டீ தூள் தான் போடுவாங்க. டீ தூள் தான். வாங்க வாங்க போகலாம். கைஸ் டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, இதுக்குள்ளேயே நம்மளுக்கு ட்ரெஸ்லாம் இருக்குது. நம்ம வளர்ந்த ட்ரெஸ்ஸு உட்டி வாங்குறான் பாருங்கள். வந்து எனக்கு உட்டி எடுக்க வந்தோம். பார்த்தா உள்ளே போய் பார்த்தா கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. பட் என்ன கொஞ்சம் சைஸ் தான் செட் ஆகலை. ஆனால் கலெக்ஷன்ஸு குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்குது. நம்ம ஊரில் எடுத்தால் இதுனா ஒரு 2500 சொல்லுவாங்களா, இங்கே வந்து இருக்குது. பிராண்டடாகவும் இருக்குது, நார்மலாகவும். பிராண்ட்னா 1200 முடியுது. நார்மலாக நீங்கள் இங்கே பற்றிக்கு போட்டு சுற்றணும்னா ஒரு 499 399 செம சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த கடை இங்கே கடை கட்டுறாங்க. இந்த கடை கரெக்டாக அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு. சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ளே போய் சாக்லேட் வாங்க போகிறோம். சாக்லேட் போய் பார்க்கணுன்னா 30 ருபீஸ் ஆ, டீக்குனா 10 ருபீஸ் ஆ. டெமோ சாக்லேட் நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ வேணாலும் எல்லா சாக்லேட்டும் ஒரு டேஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு 30 ருபீஸ் ஆ. ராகுல் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கான். வாங்கிட்டியாடா? டிக்கெட் வாடா உள்ளே போகலாம். அப்படியே உட்காந்து வாடா போகலாம். என்னடா இது? டெமோ சாக்லேட் வாங்க, ஷேர் பண்ணி சாப்பிடலாம். டெமோ சாக்லேட் அழகாக கியூப் போடலாம். இது 2 போடு. காமிச்சஸ் இந்தா நல்லா தான் இருக்கு. ஓகே வாங்க கைஸ், சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வாங்க. இது கேர்ள்ஸ் சாக்லேட் சாக்லேட். ஆ வாங்க வாங்க வாங்க. இதா 120 and half kg. 120 half kg. சாம்பிள்லாம் இல்லை. பர்க்கிலாம் வாங்கியாச்சு. இப்போ சாக்லேட் எங்களுக்கு செட் ஆகல. கீழே டவுனில் போய் வாங்கலான்னு இருக்கோம். பர்க்கி மட்டும் 4 கவர் வாங்கியாச்சு. சாக்லேட் வாங்கணும். எங்கண்ணா? வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே இருக்கும். அதே தேங்க்ஸ். ரைஸ் ஊட்டி மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்குது. எங்கடா ஃபஸ்ட்டு சாக்லேட் வாங்கலான்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி பாய்ஸ்லாம் பசிக்குதுன்னாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் சாக்லேட் வாங்கலாம். அந்தளவு இங்கே எதுவும் கூட்டம் இல்லை. இங்கே தானே ஹோட்டல் சொன்னாங்க. ஹோட்டல்லாம் கேட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. புதுசில் ரைட் சைடில் எதாவது மெஸ் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் சாக்லேட் வாங்க போகலாம். வாங்க. கைஸ் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். சாக்லேட் கடை தான் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. போய் வாங்க சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லார் வீட்டுக்கும் வாங்கணும் சாக்லேட். வாங்க போகலாம். குவாலிட்டி தாங்க. இது முந்திரி போட்டுருக்கு, இது வேர்க்கடலை போட்டுருக்கு. வெயிட் குவாலிட்டி இல்லை, ரெண்டுமே 1/4 கிலோ தான். இதாண்டா சாம்பிள் சச்சி வேணும். ஆ எதுப்பா? அதான் நட்ஸோடனா 140 ரூபா, நட்ஸ் இல்லாமல் 100 ரூபா. ரெண்டுத்தையுமா? டோர் லாக்ல இருக்குப்பா. வேற என்ன வேணுமாப்பா? சாம்பிளா?
அவர் பார்க்குறாரு. சாக்லேட் வாங்கியாச்சு காய்ஸ். 1000. அவன் ஃப்ரெண்டுக்கு வாங்கியிருக்கான். இப்போ வந்து ஆவ போற ஃப்ரெண்டுக்கும் வாங்கியிருக்கான்.